103வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? 103வது சங்கீதத்தில் 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சேர்ந்து வாசிக்கலாம். 103வது சங்கீதத்தில் நம்ம 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வாக்கு தத்துவம் நமக்கு சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றாருன்னா, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, வேதத்திலே அநேக இடத்துல ஆண்டவர் தன்னை தகப்பனாக ஆண்டவர் காண்பிக்கிறார். சில இடங்களிலே ஆண்டவர் தாயாக ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நான் உங்களை சுமந்து கொண்டு போகிறேன். அப்போ சில இடங்களிலே ஆண்டவர் தன்னை நண்பனாக கர்த்தர் காண்பிக்கிறார். சில இடங்களிலே ஆண்டவர் தன்னை மூத்த சகோதரனாய் காண்பிக்கிறார். அப்படின்னா இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த உறவுகள் எல்லாம் உங்களுக்கு இல்லையோ, எந்தெந்த உறவுகள் எல்லாம் உங்களை ஏமாற்றுகிறார்களோ, அந்த உறவில் எல்லாம் யார் இருப்பான்னா கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். கணவனை இழந்த ஒரு மனைவிக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா, நானே உன் நாயகன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தகப்பனை இழந்த ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் தகப்பன் அப்படின்னு சொல்றாரு. தாயை இழந்த ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே தாய் அப்படின்னு சொல்றாரு. என் கூட பிறந்த சகோதரங்க யாருமே இல்லையே, எல்லாருக்கும் சகோதரங்க இருக்காங்களே, எனக்கு மட்டும் சகோதரங்க இல்லையேன்றவங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சகோதரனாய் இருக்கிறார். ஆனா பல இடங்களிலே இந்த தகப்பன் தாய் அப்படின்றத ஆண்டவர் இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. நான் உனக்கு அப்பா, நான் உனக்கு அம்மா, நான் உனக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல ரொம்ப பெரிய அன்பு. சிலருடைய தகப்பனும் தாயும் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில அமையாம இருக்கலாம். ஆனா மோஸ்ட்லி 90% ஜனங்களுடைய அம்மா அப்பா எப்படிதான் இருக்காங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் வாழ்றவங்களா இருக்காங்க. இந்த உலகத்திலேயே அதிகமான அன்பு நம்ம மேல செலுத்தணும் அப்படின்னு சொன்னா ஒரு தகப்பன் தாய் தான் அந்த அன்பு செலுத்த முடியும். வேற யாருமே செலுத்த முடியாது. வேற எல்லாருடைய அன்பும் எவ்வளவுதான் இருந்தாலும் அது ஒரு டெம்பரவரியான அன்பு. ஒரு விஷயம் ஒரு 10th எழுதுகிற ஒரு வாலிப பையன். அப்போ அந்த வாலிப பையனை பார்த்து ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே இவன் எங்கே படிக்க போகிறான், இவன் 10th ஃபெயில் ஆக தான் போகிறான். ஏன்னா அவன் ஒரு மக்கு ஸ்டூடெண்ட். உண்மையிலே அவனுக்கு எதுவுமே புரியாது. அவனுக்கு அவ்வளோதான் அவனுடைய கெப்பாசிட்டின்னு வைங்களேன். அவனால் 10th பாஸ் பண்ணுறதுக்குரிய அந்த வழிகளெல்லாம் ரொம்ப குறைவு தான். அப்போது சொந்தக்காரங்க எல்லாருமே சொல்கிறாங்க, இவன் 10th பாஸ் பண்ணுறது கடினம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருடைய அந்த பையனுடைய தகப்பனார் என்ன பண்ணாருன்னா, அந்த மகனுடைய எக்ஸாம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் தன்னுடைய பிள்ளைக்காக அவன் எக்ஸாம் எழுதுற போற நேரமெல்லாம் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மகனுக்காக முழங்காலே நின்று ஜெபம் பண்ணாரு. முழங்காலே. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த 10th நல்ல மார்க்கோட அந்த பையன் தம்பி பாஸ் பண்ணான். அப்போ நான் நம்புறேன், எல்லாரும் அவன் ஃபெயில் ஆகட்டும், அவன் ஃபெயில் ஆனா பரவாயில்ல, அவன் ஃபெயில் ஆகத்தான் போறான் அப்படின்னு சொல்லும் போது தகப்பனார் என்ன பண்றாருன்னா, இல்லை என் பிள்ளை தோத்து போயிடக்கூடாது, என் பிள்ளை தோத்து போயிடக்கூடாது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர் வேணும் என்றாலும் நீங்க ஃபெயில் ஆயிரலாம்னு நினைக்கலாம், நீங்க வாழ்க்கையில தோற்று போகணும்னு நினைக்கலாம், உங்க சொந்தக்காரங்க உங்களை தோற்று போகணும்னு நினைக்கலாம், உங்க உலகத்தில் இருக்கிற தகப்பனால் ஒருவேளை நீங்க தோற்று போகணும்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறவர் கர்த்தர், உங்களை ஜெயிக்க பண்ணுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க ஜெயிக்கத்தான் போகிறீர்கள், கர்த்தர் உங்களை ஜெயமாகத்தான் கர்த்தர் வைக்க போகிறார். அப்போ தகப்பனாருடைய அன்பு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான அன்பு. சில வீடுகளிலே சில அம்மாங்க தகப்பனார சத்தம் போடுவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு அக்கறை இருக்கா? பிள்ளை மேல அக்கறை இருக்கா? குடும்பத்தில் அக்கறை இருக்கா? அக்கறை இருந்தா இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு நிறைய தாயார் கத்துவாங்க. ஆனா உண்மையிலே தாயார்களை யாரையும் நான் குறைச்சு சொல்லல. உண்மையான நல்ல தகப்பன்மாரு வெளியே செல்ல மாட்டாங்க, வெளியே காமிக்க மாட்டாங்க.
ஆனால் ஒரு முழு குடும்பத்தினுடைய பொறுப்பையும் யாரு தான் சுமப்பான்னா தகப்பனார் தாங்க சுமப்பாங்க. இப்போ இந்த வாலிப பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்க யாருக்கு பின்னாடியே போவாங்கன்னா அம்மா பின்னாடியே போவாங்க பாருங்களேன். மம்மி மம்மி மம்மின்னு போவாங்க. ஆனால் யங்ஸ்டர் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க ஒரு வாலிப வயசு வந்துச்சுன்னா பிள்ளைங்க அம்மா பின்னாடி போகிறத விட்டுட்டு அப்பா பின்னாடி போவாங்க. அப்பாவை ரொம்ப டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்பாட்ட ரொம்ப பேச மாட்டாங்க. அப்பா இருக்கும்போது கத்த மாட்டாங்க. அம்மாட்ட என்ன வேணாலும் கத்துவாங்க, குதிப்பாங்க, திட்டுவாங்க. ஆனால் அப்பா இருக்கும்போது மட்டும் சரி அவர் இருக்காருல்ல. ஏன் அப்படின்னா வளர வளர தெரியும் அம்மா தியாகி தான், ஆனால் அப்பா வெளியே சொல்லாத பெரிய தியாகி. இங்கே இருக்கிற எல்லா தகப்பன்மாருக்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த சத்தத்தை கேட்குற தகப்பன்மாருக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாருடைய இருதயத்திலையும் நிறைய குமுறல்கள் இருக்குது. உங்களை மாதிரி சில நேரத்தில் வெளியே கொட்ட மாட்டாங்க, வெளியே அழமாட்டாங்க. ஆனால் அந்த முழு பாரத்தையும் தன்னுடைய இருதயத்தில் சுமக்கிறது யார் அப்படின்னா தகப்பன் தாங்க சுமக்கிறாரு. என் பிள்ளை நல்ல, ஏன்னா நீ பாருங்க, சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா யாரு படுத்த உடனே தூங்குறது? பெண்களா ஆண்களா சொல்லுங்க. படுத்த உடனே தூங்குறது பெண்களா ஆண்களா? இப்போ உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க கை தூங்க பார்க்கலாம். படுத்த உடனே நான் தூங்கிடுவேன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். பெண்கள் நல்லா நல்லா கை தூங்க, தப்பு இல்லை, கை தூக்குங்க. ஆமாம், நிறைய பேர் இருக்கீங்க. இந்த பக்கத்தில் படுத்த உடனே தூங்குங்க ஆண்கள் அப்படின்னு கை தூக்குனா நிறைய பேர் தூக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். அந்த அந்த அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக மைண்டை வச்சுருக்கிறவங்க படுத்த உடனே தூங்கிடுவாங்க. ரொம்ப நிறைய டென்ஷனை தலையில் வச்சுருக்கிறவங்க தான் லேட்டாக தூங்குவாங்க. நிறைய மனைவிகளை திட்டுவாங்க, ஏங்க தூங்கி தொலை வேண்டியது தானே, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் இவர் நாளைக்குள்ளதை யோசிச்சுருப்பார். அப்போது இந்த தகப்பன் கேரக்டர் அப்படின்றது உலகத்திலேயே அவ்வளவு மேன்மையானது. அப்போ அதுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்ப்பா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையிலே உங்க அப்பா உங்களுக்கு பெரிய இரக்கம் பாராட்டி இருக்கலாம். எங்க அப்பா மாதிரி யாருமே வர முடியாது பாஸ்டர், எங்க அப்பாவுடைய இரக்கம் ரொம்ப பெரிய இரக்கம். நான் நம்புறேன், இல்ல உங்க அப்பாவும் உள்ளதான். ஏசப்பா அதை விட மேலானவரா இருந்து சொல்றாரு, உங்க அப்பாவை மாதிரி நானும் உனக்கு இறங்குவேன். உங்க அப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கும் போது பரலோக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. உங்களுடைய தகப்பனாரை விட மேலானவர் நம்முடைய கர்த்தர். ஆமென். ஆண்டவர் சொல்றார், உங்க அப்பா இறங்குன மாதிரி நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னா இறங்குவேன். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்ல போற இந்த வாக்கு தத்துவம் எனக்கு தான் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தகப்பனே இல்லாம வெளியூர்ல இருக்கிற உன் பிள்ளைக்கு கர்த்தர் இன்னைக்கு இறங்க போகிறார். தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு இறங்க போறாரு. எங்க அப்பா என் கூட இல்லையே, எங்க அப்பா என்ன தட்டி கொடுக்கலையே, எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே முடியலையே, ஆனால் பரலோக தகப்பனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இறங்குவேன். சொல்லுங்க கையை உயர்த்தி, அப்பா இந்த வாக்கு தத்துவம் எனக்கு தான். ஆமென். அவருடைய இரக்கம் எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கும். அவருடைய இரக்கம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் சொல்லும். அவருடைய இரக்கம் எதிரியினுடைய கண்ணுக்கு உங்களை அழகா மறைக்கும். ஆமென் சொல்லுங்க.